நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்க்கிற போது சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறேனோ அதே மாதிரி தொழுது காட்டுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வந்தவங்க நாளான்னைக்கு வர மாட்டாங்க. எனவே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, நான் இப்படித்தான் பார்த்தேன்னு 400 விதமா தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சஹாபாக்களுக்கு பிறகு. சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, ஆன்மீக ரீதியாக பிளவுபட்டு போகக்கூடிய ஆபத்து வந்துருச்சு. வந்த உடனே அந்த காலத்தில் இருந்த இமாம்கள், முதலாவதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இரண்டாவதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மூன்றாவதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள்ட்ட படிச்சவங்க ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சஹாபாக்களை நேர்ல பார்த்தவங்க அவங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களை எல்லாம் இந்த புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும் நேரடியா பார்த்து ஹதீஸுகளை தொகுத்து வச்சாங்க. ஆனா பின்னாடி வந்த இமாம்கள்லாம் இந்த ஹதீஸ் எனக்கு வேணாம், அந்த ஹதீஸ் எனக்கு வேணான்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இவனுலா தனியா சட்டம் பண்ணிக்கிட்டானுவ. அதனால தான் ஹனஃபி ஷாஃபி என்று சொல்லி 78 பிரிவு இஸ்லாத்தில் என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. உண்மை அதுவல்ல. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய தியாகம் சாதாரணமானதல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தியாகம் சாதாரணமானதல்ல. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஓத அனுப்புறோம்னு சொன்னா, இவன் படிச்சு ஓதிட்டு வந்தா கூட 4 காசு சம்பாதிக்கணும் என்று நினைச்சு அனுப்புறோம். ஆனா இமாம் ஷாஃபியினுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பையனை அனுப்பும் போதே சொன்னாங்க, மகனே திரும்பி வரும்போது நான் எப்படி அனுப்புறேனோ அப்படித்தான் திரும்ப வரணும். 8 வருஷம் கழிச்சு வருவார், 10 வருஷம் கழிச்சு வருவார். வரும்போது கூட வெறுங்கையா தான் என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் ஓதத்தான் அனுப்புறேனே தவிர காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ண அனுப்பல. அந்த பாரம்பரியம் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆலிம் ஷாக்கள்லாம் ரொம்ப வறுமையா இருக்கிறாங்க என்று சொன்னா இது நபிகள் நாயகத்தினுடைய துவா. அல்லது நாங்க நவீனமான ஆலிம் ஷாக்களை உருவாக்க போறோம் யாராவது கிளம்புனாங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய துவாவுக்கு மாற்றமா நடக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விரும்புகிறவர்கள், என்னுடைய வாரிசுகள், அவர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் சொன்னாங்க. எனவே அந்த அம்மா சொல்லி விட்டாங்க, நீ சம்பாதிச்சுட்டு வந்துடக்கூடாது, வந்தா வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டான். இவங்களும் போனாங்க, 8 வருஷம் 10 வருஷம் ஓதுனாங்க. இவங்களுடைய குரு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுக்கு குரு. அவங்க என்ன பண்றாங்க, என் பையன்கள்லயே நீ தான் கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு பல குதிரைகள்ல அவங்களுக்கான பரிசு பொருளை ஏற்றி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க சொந்த ஊருக்கு. அந்த அம்மா கேட்டாங்க, என் மகன் வந்துட்டானான்னு கேட்டாங்க. ஊரே திரண்டு நிக்குது ஒரு புது ஆலிம்சா வரவேற்கிறதுக்கு. அம்மா கேட்டாங்க, என் மகன் வந்துட்டானான்னு கேட்டாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, உன் மகன் பெரிய பெரிய குதிரைகளோட வந்துகிட்டு இருக்கிறாரு, குதிரை நிறைய பரிசு பொருள்கள் இருக்குது. உடனே சொன்னாங்க, அவன் மட்டும் வர்றதா இருந்தா வர சொல்லுங்க, இல்லாட்டா வந்த வழியை திரும்பி போக சொல்லுங்க. அந்த மாதிரி அம்மாமார்கள் இன்னைக்கு நினைச்சு பார்க்க கூட முடியாதவங்களா இருக்கிறாங்க. நம்ம அம்மாமார்களுக்கு நமக்கு எத்தனை புள்ள இருக்குன்னு கூட தெரியல. நம்ம அம்மா சொந்த அம்மாமார்களுக்கு நமக்கு எத்தனை புள்ள இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு கல்லாப்பெட்டியிலேயே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஏன்னா இஸ்லாம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. ஈமான் இஸ்லாத்தை விட மிக பெருசு என்னன்னு கேட்டா இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதுதான். மனுஷனா பிறந்தா இப்படித்தான் இருக்கணும் ஒரு சட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிற போது நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இயற்கைக்கு மாற்றமாக மாற்றினால் ஒரு தலைமுறை சீரழிந்து போய்விடும். அதான் உண்மை. எனவே இந்த மதரசா ஏன் ஏற்பட்டதுன்னு நான் சொல்ல வந்தேன்னா, தமிழ்நாட்டில் இருந்து இந்த மதுஹபினுடைய நிகழ்ச்சிகள்லாம் ஏன் சொன்னேன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருந்து நம்ம அத்தாமாரு நம்ம தாத்தாமாரு இங்க வந்தாங்க. மத்தாவுக்கு அத்தாலாம் வந்தாங்க. அவங்க வரும்போது ஃப்ரீயா இருந்துச்சு. அவங்க வந்தாங்க, வேலை பார்த்தாங்க, கிடைக்கிற வேலையை பார்த்தாங்க, வக்துக்கு வக்து தொழுதாங்க. ஏன்னா அவங்க பேசிக் தொழுகையில தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து அவங்க வரும்போது அவங்களுடைய ஆரம்பமே அடிப்படையே தொழுகையை வச்சு இருந்ததுனால அவங்களால தொழுகை செய்ய முடியல, மறக்க முடியல, பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரிய பெரிய கடைகள்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த முதலாளிகள்லாம்
முந்தைய தலைமுறையில உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, உஸ்தாத் வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க சொன்னோன்னா என்ன கூட்டிட்டு இறங்கிடுவாங்க. அவங்க மகன் கடையில் நிற்பார். மகன்களுக்கு அத்தாவுக்கு இதுதான் வித்தியாசம். அத்தாவுடைய அடிப்படை தொழுகையில இருந்துச்சு, அதனால தொழுகையை பார்க்க போயிட்டார். மகனுடைய அடிப்படை அத்தாவை வச்சு இருந்துச்சு. அத்தா பணக்காரருக்கு நான் பிறந்துட்டேன், நானா தொழுகை என்ன ஆக போகுது. கஞ்சிக்கு செத்து காத்தா பிறக்கிறவன் தான் என்ன செய்யணும், பள்ளியாசல்ல போய் தொழுகணும். எனக்கு தான் பேஸ்மெண்ட் நல்லா இருக்குதா, நான் ஏன் தொழுகணும்னு நினைக்கிற மனோபாவம் பிள்ளைகள்கிட்ட வந்துருச்சு. ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவாரு, இன்னைக்குள்ள பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் நம்முடைய மஜ்லிஸ்ல சொல்லி இருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு மறந்து போயிருக்குங்கிறதுனால திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். இங்கதான் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார். ஒரு தகப்பனார் பிள்ளைங்களுக்கு மார்க்க அறிவை கொடுக்கல. மார்க்க அறிவுனா என்னன்னே கொடுக்கல. அவர் ஒரு கடை வச்சிருந்தார். அந்த கடையிலேயே என்ன செஞ்சாரு, பிள்ளைங்க 3 பேரையும் தூக்கி போட்டுக்கிட்டார். சின்னவன் படிச்சு ஒரு லெவலுக்கு வந்தவன்னா அதுக்கு மேல படிக்க வேணாம்னா நம்ம தான் கடை இருக்க வந்து பாரு, ஒரு வேலைக்காரனை நீக்கிட்டார். 2வது வருஷம் வளர்ந்தான், இன்னொரு வேலைக்காரனை நீக்கிட்டா அவனுக்கு பதிலாக இவனை தூக்கி போட்டுக்கிட்டார். ஆக 3 பேருமே பார்ட்னர் ஆயிட்டா. அத்தாவுக்கு ஒரு துணையா இருந்தான். இப்ப அத்தாவுக்கு சக்கராத்து கால் கடைசி நேரத்துல. மகன்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வம் எதுன்னா மார்க்க கல்வி. மார்க்க கல்வி கொடுக்கப்படாத பிள்ளைகள் மிக சீக்கிரமா வீணா போயிருவான். மாத்திரமல்ல, உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இன்றைக்கு சின்ன வயசுல இருந்து ஓடா தேஞ்சி ரத்தத்தை வியர்வையா சிந்தி இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபட்டு கடைசியில காச நோயால, கால் வீங்கி போன நோயால, ஹார்ட் அட்டாக்கால, நீரிழிவு நோயால, பலவிதமான நோய்களால் அவஸ்தைப்பட்டு சொந்த ஊருக்கு போய் செத்து போவான்னு வர்றாங்க அத்தாமார்கள். கண்ணால பாக்குறோம், நம்ம இமாமா இருக்கிறதுனால கண்ணால அதை பாக்குறோம். அவங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு கூட பிள்ளைங்க தயாரா இல்லை. படுக்கையில் கிடக்கிற அந்த அத்தாவை வச்சுதான் இவன் கட்டையை மினுக்கி போட்டுக்கிட்டு அலைகிறான். ஆனா அந்த அத்தாவுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு உனக்கு சோறு போட்டா நீ கழிஞ்சிருவ, கழுவ முடியாது, என் பொண்டாட்டி எல்லாம் கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டான்னு மலேசியாவில இருந்து போன் பண்றான். ஊர்ல பொண்டாட்டி இருக்கு, அத்தா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு, அவர் படுக்கையில கிடக்கிறாரு, படுக்கையிலேயே மனம் கழிக்கிறாரு. அத என் பொண்டாட்டி கழுவ மாட்டா, அவளுக்கு சோறு கொடுத்துறாத. மார்க்க அறிவு இருந்திருந்தால் அந்த பையன் அப்படி செய்வானா? அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை இப்படியெல்லாம் பேண சொல்லி இருக்கிறான், பெரியவர்களை இப்படியெல்லாம் மரியாதை செய்ய சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி 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 அவனை வளர்த்திருந்தோம்னா அத்தாவை கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்பான். மாற்றமாக அத்தாவே என்ன பண்ணிட்டாரு, நான் தான் தொழுகிறோம்ல, உங்க 3 பேரையும் எப்படியாவது நம்ம சிபாரிசில் உள்ள தள்ளி விட்டுறலாம், ஏதோ இமிகிரேஷன்ல உள்ள தள்ளி விட்ட மாதிரி சொர்க்கத்துக்கு என்ன செய்யலாம், தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அசட்ட நம்பிக்கையில அந்த மாதிரி வளர்த்து தொலைச்சிட்டார். கடைசியில சக்கராத்துல கிடக்கிறார். சக்கராத்துல கிடக்கும் போது திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, அன்கான்சியஸ் ஆகுது, மறுபடியும் ஞாபகம் வருது. இப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. முதல் தடவை முடிச்சு பார்த்தார். என் மூத்த மகனை எங்கடான்னு கேட்டார். மூத்த மகன் பக்கத்துல நின்று அந்த நெஞ்சத்தை அடைய விட்டு, எத்தா பக்கத்துல தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்கன்னு சொன்னார். திடீர்னு அடுத்தால தூக்கம் வந்து மறுபடியும் முழிப்பு வந்துச்சு. அந்த உடனே கேட்டார், என் 2வது மகன் எங்கடா இருக்கான்னு கேட்டார். 2வது மகன் அவர் நெஞ்சத்தை அடைய விட்டு, அத்தான் நான் அங்கதான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ஆசுவாசமா இருங்கன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு 3வது ஞாபகம் வந்துச்சு. முழிச்சு பார்த்தார். என் 3வது மகன் எங்கடா நிக்கான்னு கேட்டார். நான் அங்கதான் இருக்கேன், கவலைப்படாதீங்க என்று சொல்லி தடை கொடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்து அந்த ஆள் கேட்டாரு, 3 பேர் எங்க நின்னீங்கன்னா கடையை எவன்டா பாக்குறதுன்னு கேட்டார். சாவ கிடக்கிறது. சாவ கிடக்கும் போது கூட கடையை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, யோசனை பண்ணிருக்கிறார். கடைசியில பையன்கள்லாம் என்ன அத்தா இப்படி கேட்டுட்டாரு, தத்தினியும் பிடிச்ச மாதிரி என்று சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சார். அத்தா சீக்கிரம் மூத்தா போயிடுவார். மூத்தா போயிட்டார்னா அவர் கனவு கண்டார், மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும்னு கனவு கண்டார். நம்ம வாடகைக்காவது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்து என்ன செய்வோம், அவரை ஜனாசாவுக்கு கொண்டு போயிடுவோம், அதாவது கல்லறைக்கு கொண்டு போயிடுவோம்னு சொன்னாங்க. முதல் ஆள் சொன்னான். 2வது ஆள் சொன்னா, இதுக்குடா மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்க, அந்த ஆளாலேயே வாங்க முடியல, அப்புறம் நம்ம ஏன் வாங்கணும், நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஓட்டக்காரியை வச்சே அவரை என்ன செய்வோம், தூக்கிட்டு போயிடுவோம். 3வது பையன் சொன்னா, அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் சொன்னா, ஊரெல்லாம் என்ன இந்த காடியா கொண்டு போறானுவ,
பள்ளிவாசல்ல அதுக்குன்னு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதுலயே போட்டு கொண்டு போங்கடா. ஏன் நம்ம காரிய பணத்தை கொண்டு போயிட்டு நாளைக்கு நம்ம ஏறும்போது அசிங்கமா இருக்கும். யாரு சொந்த அப்ப பணத்தை கொண்டு போயிட்டா நம்ம அடுத்தால போறதுக்கு அசிங்கமா இருக்கும். அதனால பள்ளியாச காரியே போதும்ட்டான். இப்ப இவர் மூணையும் கேட்டாரு, முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு சொன்னாரு, என் செருப்பு எடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னார். பசங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அத்தா சாவும் போது செருப்பால் அடிச்சுட்டு சாவ போறாரு முடிவு பண்ணி எதுக்கு தாண்டு தைரியமா கேட்டாங்க. என் காலில் மாட்டுறான், நானே போய் கபர்ல போய் படுத்துக்கிறேன், உங்களை பெற்றதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும். எனவே இந்தியாவில் இருந்து வந்த நம்முடைய மூதாதையர்கள் தொழுகையில கரெக்டா இருந்ததுனால அவர்களுடைய காலம் நம் ஊருக்கே செழிப்பா இருந்துச்சு. ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து வர்றாருன்னா ஊரே எதிர்பார்க்குங்க. இன்னைக்கு மலேசியாவில இருந்து யாராவது வந்தா 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்தாருன்னா, கை நிறைய பொருள் கொண்டு வந்தாருன்னா மெட்ராஸ்ல போய் தூக்கிட்டு வர்றது. ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் கொண்டு வந்தாரு, எதையும் சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா ஏர் ஆசியாவில் திருச்சியில வந்து இறங்கிருங்கிறது. ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம ஒன்வேயில வந்தாருன்னு சொன்னா வாசல் வரைக்கும் ஏற்று கூட பாக்குறது இல்ல. வாசலுக்குள்ள வந்துட்டா அதான் வந்துட்டீல உட்காரு. வரக்கத்து இல்லாம போச்சு. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள் தொழுகையை பேசிக்கா வச்சிருந்தாங்க, ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். எனவே அவங்க காலம் ஒரு ஆளை வச்சு ஒரு ஊரே பிழைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குடும்பமே சம்பாதிக்குது, ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இஸ்லாம் என்பது என்றைக்கு காலாவதி ஆகிறதோ நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யும். எனவேதான் தமிழ்நாட்டில் இருந்து வந்த அந்த பெரியவர்கள் முத என்ன வேலை செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி வேலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்தது ஹனஃபி மதுஹப். மதுஹப் நான் எதுக்கு சொன்னேங்கிறது சொல்ல